ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸென்ஸ் பற்றின நிறைய டவுட். ஸோ வந்து எக்ஸென்ஸில் எப்படி மணி இன்க்ரீஸ் பண்ணுறது, எக்ஸென்ஸில் எப்படி நாங்கள் சிபிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறது, எக்ஸென்ஸ் மூலமாக நாங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எக்ஸென்ஸில் எப்படி பின்கோட் வரும் ப்ரோ, இப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ வந்து நான் இன்றைக்கி என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறோம், AdSenseனால் என்ன அப்படின்றது ஃபுல்லாக டியூட்டோரியலாக போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரியும் AdSenஸை பற்றி அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் AdSenஸில் நிறைய ஏர்ன் பண்ணணும், இப்போ ஆல்ரெடி AdSense இருக்குது பட் வந்து ரொம்ப கம்மியாக ஏர்னிங் வருது அப்படின்றவங்களும், AdSenஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்களும் AdSense மூலமாக ஏர்ன் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோ போட்டுக்கிறோம். ஸோ அது பார்க்கலன்னா கீழே நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு கட்டாயம் பார்த்துருங்க. ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து ஆல்ரெடி 200க்கு மேலான வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். இனிமேலும் நம்ம சேனலில் வந்து டெய்லி வீடியோ வரப்போதுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சொன்னது போல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 228 வீடியோ போட்டுக்கிறோம். ஸோ வந்து இந்த நீங்கள் பார்க்குற வீடியோவில் சேர்த்து 229 வீடியோ. ஸோ வந்து நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ வந்து பிளேலிஸ்ட்டில் நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறோம். ஸோ வந்து செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். மொபைல் ஏர்னிங், அதே மாதிரி நாங்கள் வந்து எப்படி வாட்ச் டைமை பூஸ்ட் பண்ணுறது, எப்படி ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, நாங்கள் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறோம், எப்படி தம்ப்நெயில் ரெடி பண்ணுறோன்றதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலன்னு அப்படின்னா கீழே இருக்கிற பிளேலிஸ்ட்டுக்கு போய் பார்த்துருங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல் நம்ம சேனலில் வந்து புதுசாக யூடியூப்பில் வந்தவங்க நிறைய டவுட் கேட்டதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ புரியணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக தெரிய போகுது. ஓகேவா? நான் வந்து ஃபுல்லாக ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லிக் கொடுக்குறேன். AdSense அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். AdSense அப்படிங்கிறது கூகுளோட ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து அங்கே போயிட்டு பார்ட்னராக நாங்கள் சேர்ந்துப்போம், பார்ட்னர்ஷிப் வாங்கிப்போம். அதே மாதிரி அவங்க கிட்ட என்ன இருப்பாங்கன்னா, கிரியேட்டர்ஸும் இருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறவங்களும் இருப்பாங்க. ஸோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும், நிறைய பீப்புள்கிட்ட போய்ட்டு சேரணும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து AdSenseக்கு பே பண்ணுவாங்க. ஸோ வந்து நாங்கள் மாதிரி கிரியேட்டர்ஸ் வீடியோ போடுறதுனால எங்கள் வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணி பீப்புள்ஸுக்கு AdSense வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டுவாங்க. அப்படி காட்டுறதுக்கு அவங்க 20% எடுத்துகிட்டு எங்களுக்கு 80% கொடுக்குறாங்க. ஸோ வந்து இதுதான் இந்த AdSense அப்படின்ற கம்பெனி மூலமாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து தெரிஞ்சிருக்குது அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போக முடியும். ஏன்னா ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? இது தெரிஞ்சிருந்தால் தான் எப்படி சிபிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி எங்களுடைய ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம அப்படியே AdSenseோடைய சைட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? இது வந்து நம்மளுடைய சேனல் இருக்கிறதும் இந்த AdSenseல தான். அதே மாதிரி இந்த AdSenseல தான் நம்மளோட வெப்சைட்ஸும் ரன் ஆகுது. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏர்னிங் வந்து நம்மளோட வெப்சைட்டோட ஏர்னிங். ஸோ அந்த வெப்சைட் வந்து நாங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான யூஸ் பண்ணுற கம்பெனி வெப்சைட். ஸோ வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்திருக்கிற ஏர்னிங்னா இது இப்போதான் நம்மளுக்கு AdSenseே அந்த வெப்சைட்டே கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதனால தான் இந்த இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவாக அட்வர்டைஸ்மெண்ட் வரதும் சரி, இம்ப்ரெஷன் வரதும் சரி, நம்மளுக்கு வர ஏர்னிங்ஸும் கொஞ்சம் லோவாக இருக்குது. ஓகேவா? ரைட். இப்போ வந்து நம்மளுடைய AdSense யூடியூப் சேனலுக்கு போயிடுவோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த 10 நாள் லாஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த மந்த் ஸ்டார்ட்டில் 10 நாள் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து $18 வந்திருக்கு. ஓகேவா? 1888 வந்திருக்கு. போன மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் $111 எடுத்துருக்குறோம். ஓகேவா? அடுத்தவங்க சொல்கிறது மாதிரி நான் $4000 எடுத்தேன், $10,000 எடுத்தேன், $1000 எடுத்தேன்னு நான் போய் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி நம்ம $100 வந்தால் தான் நம்மளுக்கு மினிமம் அமௌண்ட் வந்து வித்ட்ரோவல் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சிம்பிளி ஒரு மாதத்துக்கு நீங்கள் கட்டாயம் $100 வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து ஒரு மந்த்துக்கு ஒரு அமௌண்ட் வந்து வித்ட்ரோவல் பண்ணலாம். ஸோ
ஸோ வந்து இதுதான் AdSense. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்க்ரீஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் வந்து இந்த மாதிரி ஏர்னிங் பண்ணலாம். இப்போ வந்து 10 நாளைக்கு எனக்கு $18 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இதே மாதிரி இந்த 10 நாள் இருக்குது. ஸோ வந்து எனக்கு கட்டாயம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து வந்துடும். அதே மாதிரி இதே இது இந்த 10 நாளைக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்கு, அடுத்த 10 நாள் இதே அமௌண்ட் வருமானு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதை விட கம்மியாகவும் வரலாம், அதை விட கூடவும் வரலாம். ஓகேவா? நாங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் பேச போகிற டாபிக் அதுதான், CPM இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ வந்து CPM இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம AdSense பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வச்சு நம்ம ஈஸியாக 1 மந்த்துக்கு $100 ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே, நான் வந்து இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு நம்மளுக்கு இதில் வந்து லொகின் ஆகி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே எப்படி எங்களுக்கு பின்கோட் வரும் அப்படின்னு. பின்கோட் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி AdSense அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னா கண்டிப்பாக கீழே லிங்க் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்லே ஆல்ரெடி வீடியோ இருக்குது, அதை சர்ச் பண்ணி பார்த்துருங்க. நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி யூடியூபாக இருந்தால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அப்ரூவல் பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க 2 வீக் to 1 வீக்குள்ளே அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்ரூவல் பண்ணி கொடுத்துடுவாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய டெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? டெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து US ரெசிடென்ஸுக்கு வேறையாகவும் நான் ரெசிடென்ஸுக்கு வேறையாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அதை சரியாக பார்த்து ப்ராப்ளம் இல்லாமல் சரியாக ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக அதை வந்து சப்மிட் பண்ண முடியும். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து நீங்கள் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்க, உங்களோட சேனலும் எலிஜிபிள் ஆகிடுச்சு, நீங்கள் கனெக்டும் பண்ணிட்டீங்க, அது யூடியூப்பும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் எப்படி யூடியூப்பில் AdSenseலேருந்து பின் வரும் அப்படின்னு. கண்டிப்பாக பின்கோடு வந்து வீட்டுக்கு போஸ்ட்டில் வரும். ஸோ வந்து நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்பவும் வீடியோ போடுறத போல் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வீடியோ போடுங்க. உங்கள் AdSense அக்கௌண்ட்டில் எப்போ $10 ஏர்னிங் வருதோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த பின்கோட் வந்து வீட்டுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அந்த $10 நீங்கள் ஏர்ன் பண்ணதில் இருந்து உங்களுக்கு 1 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக பின்கோட் வந்து நீங்கள் AdSense அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த அட்ரஸுக்கு உங்களோட பின்கோடு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ வந்து அந்த பின்கோடை நீங்கள் வந்து ஜஸ்ட் இதில் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட்டில். ஸோ வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் மந்த்லி நீங்கள் வந்து நீங்கள் வித்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும். வித்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனி ஆப்ஷன்லாம் இல்லை. நீங்கள் வந்து $100 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் ஈஸியாக அது ஒட்டோவாகவே உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேமெண்ட்டில் போய்ட்டு உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வைக்கணும், பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ வந்து அது எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை அவங்கள ஓட்டோவாக போட்டு விட்டுருவாங்க. இப்படி தான் பேமெண்ட் வித்ட்ரோவல் AdSense மூலமாக பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது வந்து இன்னொருத்தர் கேட்ட கேள்வி என்னென்னா நம்ம எப்படி இதில் இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்ம ஏர்னிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரைவேட்டாகவும் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ வந்து நல்ல விஷயம். நீங்கள் எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேட்கலாம், இல்லை கம்யூனிட்டியில் வந்து நான் போஸ்ட் போடும்போது கேட்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ப்ரைவேட்டாக கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? லிங்க் எல்லாமே கீழே இருக்குது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளுடைய ஏர்னிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பிராண்ட் அண்ட் சேஃப்டி அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். ஓகேவா? இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போ நியூ அப்டேட் வந்து நம்மளுக்கு ஷாப்பிங் லிங்க்ஸ்ன்னு வருது. ஸோ வந்து அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம வந்து கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டென்ட் அப்படின்னு கிளிக் பண்ணணும். யூடியூப் சேனல் இல்லாமல் வெப்சைட் வச்சுருக்கிறவங்க வந்து இந்த கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து கண்டென்ட்ன்றதை விட்டுட்டு கீழே உள்ள யூடியூப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ப்ளாக்கிங் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது ஒன்று வரும். ஸோ வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து AdSenseல வந்து கொஞ்சம் லோட் ஆகி ஒரு பேஜ் வரும். ஸோ வந்து இங்கே வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய ஏர்னிங்காக இருக்கட்டும், எல்லாமே இங்கே தான் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த மேனேஜ் சென்சிட்டிவ் கேட்டகரிஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு பர்த் கண்ட்ரோல், சோசியல் கெசினோ கேம்ஸ் இது வந்து லோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இது எல்லாமே லோ சிபிசி கொடுக்குறது. ஸோ வந்து இந்த லோ சிபிசி மூலமாக நம்மளுக்கு ஏர்னிங் வந்து ரொம்ப லோவாக கிடைக்கும். 0.01 0.001 இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஏர்னிங் வந்து ஒரு கிளிக்கு கிடைக்கும், இல்லை ஒரு 1000 இதுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் ப்ளாக் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 கேட்டகரியை வந்து ப்ளாக் பண்ணுறேன்.
ஓகேவா. இந்த மாதிரி ப்ளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏர்னிங் வரும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகி வரும். நம்மளுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி, ஓகேவா, நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனி, உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய சேம் ப்ராஜெக்ட் செய்கிற கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து சேம் ப்ராஜெக்ட் செய்கிற ஒரு கம்பெனி இன்னொன்று உங்களோட காம்படிட்டராக இருப்பாங்க. ஸோ அது உங்களோட காம்படிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அவங்கள பீட் பண்ணி நீங்கள் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் மேலே கொண்டு வரணும்னா நீங்கள் அமௌண்ட் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த எந்த கம்பெனி அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது அப்படின்றத பார்த்து, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு எந்த கம்பெனி அதிகமாக கொடுக்குதுன்றதை பார்த்து அதை வந்து நம்ம சேனலில் ரன் ஆகிற மாதிரி வச்சுருவோம். அப்போ வந்து லோவாக பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்களுக்கு வராது. எங்களுக்கு வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் அமௌண்ட் கூட வருமோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுக்கு வரும். ஓகேவா. அது மூலமாக நம்மளுடைய ஏர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ட்ரிக்கு தான் இது. ஸோ வந்து இங்கே வந்து இது ரெண்டையும் ப்ளாக் பண்ணிட்டீங்கன்னா பர்த் கண்ட்ரோல் அண்ட் வந்து கெசினோ, சோஷியல் கெசினோ கேம்ஸ், இது எல்லாமே வந்து நிறைய பேர் புது புது கம்பெனிஸ் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எங்கள் சேனலில் வந்துச்சுன்னா பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் வரதுக்கு டைம் இருக்காது. ஸோ வந்து இதெல்லாமே ப்ளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக இருக்கும். ஸோ வந்து வர ஏர்னிங்கும் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்க போகுது. இதுதான் இங்கே உள்ள இந்த விஷயம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கேளுங்க. கட்டாயம் நான் வந்து உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். இனிமேலும் நம்ம சேனலில் வந்து டெய்லி வீடியோ போட போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்னென்னா நான் வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து நம்ம சேனல்லே வாட்ச் ஓவர் செஞ்சுட்டு இருந்தோம். அதுவும் சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ வந்து அதனால் நம்மளால் வந்து கண்டினியூ பண்ண முடியலை யூடியூப் சேனலில். ஸோ வந்து எகைன் நாங்கள் வந்து பேக் வந்திருக்கோம். ஸோ வந்து இனிமேலும் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக வரும். ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். குறைஞ்சது ஒரு வீடியோ சரி போடுவேங்க. கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.